அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கிரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. அவர் நாளை முதல் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியனும், குரு பகவானும், மிதுனத்தில் புதனும், சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன், பொருள், ஆலகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அசுரகுரு சுக்கிரன் ஆவாறு. இவர் ஈகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைஞர்களுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது, வேஷக்காரர்கள், நடிகர்கள், கலைத்துறைக்காரர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெள்ளை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பது சுக்கிரன். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்துக்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியமும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தாங்க. வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்கிரன் தாங்க. ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தான். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலரும் அளிப்பாரு. தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க. சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகின்றவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு, ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தருவார். வாசனை திரவியங்களால் சுக அனுபவம் அளிக்கக்கூடியவர். கவி இன்பம் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் சுப பார்வையும் கிரக சேர்க்கையும் இல்லாமல் இருந்தால் மனவாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வசதி வாய்ப்பு ஏற்படுங்க. கிரக சேர்க்கை பெற்றால் எத்தனை கிரகமோ அத்தனை தாரம். சுப சேர்க்கை நல்லது. பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம்,
பலம் இழந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகளும் பிரிவும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பாவிகள் சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம். பலம் இழந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகளும் பிரிவும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பலம் இழந்து சஞ்சரிப்பதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும். கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கடன் சுமை கூடுவதால் கவலைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாங்க. அதனால் எது ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லுங்க. புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க. இந்த பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அவை இருக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குது. இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல பெண்மணிகளுக்கு கையிருப்பு கரைந்தாலும் மீண்டும் பணம் வந்து சேர்ந்து விடுங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. காரணம், கூடிய விரைவில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் தேவையில்லாத பல இன்னல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எல்லா விதத்திலும் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.